ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பூ கட்டுறதுக்கான ஒரு 5 மெத்தட் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம நார்மலாக பூ கட்டுறதுங்க. எப்பவும் போல் கட்டுறது. மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ வச்சுக்கோங்க. வச்சு கீழே ஒரு சுற்றிட்டு மேலே நம்ம நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. அடுத்து ஊசியில் நூல் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு பூ இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கோர்த்துக்கோங்க. ஆப்போசிட்டாக அடுத்து வர்றது அதுக்கு மிடில் வர மாதிரி கோர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செட்டு 4 பூ, அடுத்த செட்டு 4 பூ அப்படிங்கிற மாதிரி இதை கோர்த்துக்கோங்க. இது ரொம்ப நீளமாக கோர்க்காதீங்க, கொஞ்சம் கம்மியாக தான் இது கோர்க்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சமாகவே கோர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரவுண்டாக அது பந்து மாதிரி வரும், ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதை நல்லா 2 பக்கமும் நெருக்கி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். இப்போ இதை 2ஐயும் சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கலாம். ஒரு 2 இல்லைனா 3 முடிச்சு போட்டுக்கோங்க, டைட்டாக போட்டுக்கோங்க. இது முடி கம்மியாக இருக்கிறவங்க, நீளமாக இருக்கிறவங்க கூட இதை வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்கும், பூ கொஞ்சம் கூட வாடாது. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்ம சேஃப்டி பின் வச்சு தாங்க யூஸ் பண்ணணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சேஃப்டி பின் வச்சு கோர்த்துட்டு தலையில் வச்சுக்கலாம். அடுத்து த்ரெட் எடுத்து உங்களோட லெஃப்ட் ஹேண்டோட ஆள்காட்டி விரலில் நூல் கொஞ்சம் சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு நம்ம நார்மலாக எப்பவும் போல் ஃபஸ்ட்டு கட்டிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த ஆள்காட்டி விரலில் நூல் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் நம்ம கட்ட போகிறோம். பாருங்கள், இதே மாதிரி பூவை வச்சுட்டு அந்த நூலை சுற்றி ஒரு நாட்டு தான் போட போகிறோம். நம்ம கீழே சுற்றணும், மேலே சுற்றணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நல்லா கவனமாக பாருங்கள். மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ வச்சுட்டு மேலே இருக்க நூலை எடுத்து இந்த நூலை சுற்றி ஒரு முடிச்சு போட்டுருங்க, அவ்வளோதான். இது ரொம்ப டைட்டாக வரும், ஆனால் இது உங்களால் கட் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அதை அப்படியே தான் வைக்கணும். கட் பண்ணோம் அப்படின்னா இருக்க எல்லா பூவுமே உதிர்ந்துடும். நான் இதை இப்போ கொஞ்சமாக தான் கட்டிக்கிறேன். பாருங்கள், இது ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு பூ கட்ட தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. அழகாக பூவை வச்சு ஒரு முடிச்சு தான் போட போகிறோம். ரொம்ப நெருக்கமாக வரும், அழகாக இருக்கும் பார்க்க, ஆனால் கட் பண்ண முடியாது. லாஸ்ட்டாக 2 முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ நெருக்கமாக ரொம்ப அழகாக வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் நூலை சுற்றி இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுக்கலாம். 2 கார்னரும், அதாவது 2 எட்ஜும் நம்ம கையில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. இப்போது அந்த 2 நூலுக்கும் இடையில நம்ம 2 பூ வச்சுக்கலாம். பூ வச்சுட்டு நம்ம கையில் இருக்க நூல் இருக்குது இல்லைங்களா, இப்போ அதை சேர்த்து 2 நூலையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு விட்டுக்கலாம். கவனமாக பாருங்கள், இதுவும் ரொம்ப ஈஸி தாங்க. பாருங்கள், மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ வச்சுட்டு அந்த நூலை மேலேருந்து எடுத்து அந்த சைட்லேருந்து இந்த சைடு போட்டு எடுத்து முடிச்சு போட்டுருங்க, அவ்வளோதான். நார்மலாக நம்ம பூ கட்டும்போது நாட்டு அடியில் வரும், இப்போ இதில் நாட்டு மேலே வரும், அவ்வளோதாங்க வித்தியாசம். பாருங்கள், இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இதுவும் நீங்கள் கட் பண்ண முடியாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு நீளம் நீங்கள் கட்டிக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி கட்டி முடித்ததும் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக அழகாக நெருக்கமாகவும் இருக்குது. அடுத்தது நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு கட்டு கட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கட்டு கட்டும்போது எப்போவுமே சொல்கிறது தாங்க, 2 முடிச்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை அப்படியே திருப்பிக்கோங்க பின்னாடி பக்கம். இது நம்ம ப்ளஸ் மாதிரி கட்ட போகிறோங்க. பாருங்கள், நம்ம பூ வைக்கும்போதே இந்த மாதிரி திருப்பி விட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ப்ளஸ் மாதிரி வரும். பூ வைக்கும்போது இங்கே நேராக வச்சுட்டு கீழே ஒரு சுற்றுவீங்க இல்லையா, சுற்றி அதை டைட் பண்ணி ஷேப்பை மாற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழகாக அது ரவுண்டாக உருட்டி கட்டுற மாதிரி வரும். சூப்பராக இருக்கும். தலையில் வைக்கும்போது ரொம்பவே இது அழகாக இருக்குங்க. அந்தளவுக்கு நல்லா உருண்டு வரும். அவ்வளோதான், எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.